ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. திருப்பாடல் 27:1. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? ஆண்டவருடைய நற்கருணை இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜெபிக்கலாம். ஆண்டவரே நான் உம்முடையவன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடையவன். என் வீடு, என் மனம், என் குடும்பம் எல்லாம் உமக்கே சொந்தம். மீண்டும் சொல்லுவோம், என் வீடு, என் மனம், என் குடும்பம் எல்லாம் உமக்கே சொந்தம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஒளியாய் இருக்கின்றார். அவர் ஒளியாய் இருக்கும்போது அவருடைய வெளிச்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். மீட்பிற்கான பாதை நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இருளின் பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமில்லை. இருளின் பாதை என்பது இந்த உலகம் காட்டுகிற பாதை. பகைவனான சாத்தான் நமக்கு காட்டுகின்ற பாதை, ஆசைகள் நிறைந்த பாதை, நம்மை பாவத்தில் வீழ்த்துகின்ற பாதை, சூழ்ச்சிகள் நிறைந்த பாதை. எனவே மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய ஒளியில் நடக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஒளியில் நாம் இருக்கிறோம் என்றால் யாருக்கும் நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. யாருக்கும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என் வீட்டில் இருக்கும் எல்லா தீய சக்திகளும், சாபங்களும், கண் திஷ்டிகளும், செய்வினை, பயம், குழப்பம், சண்டை எல்லாவற்றையும் இப்பொழுதே, இந்த நொடி பொழுதே, நான் உன் பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற இந்த தருணத்திலேயே ஆண்டவரே அவற்றை என்னிடமிருந்து அகன்று போகச் செய்தருளும் என்று சொல்லி மன்றாடுவோம். இயேசுவின் திரு ரத்தமே என்னையும் என் குடும்பத்தையும் சூழ்ந்து நின்று காத்திடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உருக்கமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு துதியும் மகிமையும் புகழ்தலையும் செலுத்திக் கொண்டிருக்கிற நாம் ஒருபோதும் நம் வாழ்வில் சாத்தானுக்கு இடமில்லை, சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு இடமில்லை, சாத்தானின் செயல்களுக்கு இடமில்லை. அந்தோணியாரே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, என் வீட்டை காவல் காத்திடும் ஐயா என்று சொல்லி புனித அந்தோணியாரிடத்தில் ஜெபிப்போம். பரிந்துரைக்காக மன்றாடுவோம். இயேசுவினுடைய திருப்பெயரால் நாம் ஜெபிக்கிற எந்த ஜெபமும் வீண் போவதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். எல்லோரும் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் முழந்தால் படியிட்டு சரணாகதியாகி நாம் ஒப்பு கொடுக்கும் போது இயேசுவனுடைய திருப்பெயரால் நம் ஒவ்வொருவருக்கும்
வாழ்வும் மீட்பும் உண்டு என்பதில் ஐயமில்லை. நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவரின் ஒளி நம் முன்னே இருந்து நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவரின் மீட்பில் நாம் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றிருக்கிறோம். யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நம் உயிரை காக்க நம் வானதூதர் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றார். ஆமீன். ஏற்றுக்கொள்வார் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா. ஏற்றுக்கொள்வார் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார், நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார், நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா, நானே